கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? ஆதாமை ஏவாளையும் பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும், எல்லா விதமான கனி கொடுக்கிற எல்லா விதமான பூக்களை பிறப்பிக்கின்ற மரங்கள், செடிகள், கொடிகள், இயற்கை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அழகாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். என் பிள்ளைங்க இந்த உலகத்தை ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள், இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காய் பிறக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாரா? ஒரு உரிமையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பூமியை ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் வேதம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும், தேவன் எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும், உலகத்தின் நெருக்கடிக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிற பொழுது அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதிகாரத்தை எல்லாம் மறந்தவர்களை தவித்துக் கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக இடங்களில் தோற்று போகிறோம். பாருங்களேன், ஆதாமுக்கு அழகாய் சொன்னார் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை பார்த்து அழகாய் சொன்னார், நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வியாதியை கூட நம்மால் ஆளுகை செய்ய முடியும், தரித்திரத்தை நம்மால் ஆளுகை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் நீ போ அப்படின்னா அது போயிருங்க. வியாதியை குறித்து பேசுகிற பொழுது நம்ம நிறைய நேரம் வியாதியை குறித்து அதனுடைய வீரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வியாதி வந்தால் போகாது, இந்த வியாதி எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், இது ஒண்ணுமே செய்ய முடியாது என்று வியாதிகளை குறித்து நம்ம வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? தரித்திரம் வந்துட்டுனா ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து 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 அதை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்ம. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தரித்திரத்தை விரட்ட முடியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள், பாவத்தை விரட்ட முடியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் வியாதியை விரட்ட முடியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் சர்ப்பங்களை கையில் எடுக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள், தேள்களை மிதிக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள், பிசாசை துரத்துகின்ற அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சூப்பருங்க. ஆனா பயம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கையற்றவர்களை அநேக இடங்களில் தோற்று போகிறோம். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 8 அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அதில் 5 நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கிறோம். பாருங்களேன், நீர் அவனை, மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. நல்ல கவனிங்க, உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சங்கீதம் அவனை வராக சொல்லுகிறார், தூதர்களிலும் சற்று சிறியவனாக மனுஷனை உண்டாக்கினாலும் கர்த்தர் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவருடைய கால்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எவ்வளவு பெரிய மகிமை பாருங்கள். ஆனா நீங்க என்ன சொல்லுவோம்? அவன் வந்து கால் வச்சாயா, உருப்படாம போயிடுச்சு, பாதவத்தி என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே இந்த குடும்பம் வீணாயிடுச்சு. எத்தனை வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். மனுஷன் மீது பலவிதமான காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அது மட்டுமல்ல, உலகம் காட்டுகிற எல்லா காரியங்களையும் முன்வைத்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவைகளையே பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோமே. வரப்போகிறது ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் அப்படின்னா அதை வருவதற்கு முன்பதாகவே அந்த செய்தியை கேட்டு என்ன சொல்லுகிறோம்? வரப்போகிறதா, நிலநடுக்கம் வந்தா இத்தனை பேர் செத்து போயிருவாங்களா, புயல் வந்தா இத்தனை பேர் செத்து போயிருவாங்களா, இப்படியே நம்ம சொல்லி 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 நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். தீமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாயினால் அதை பேசி 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 வரக்கூடாத ஒன்றையும் வர வைத்து விடுகிறோம். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை.
தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வருகிறதா, ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறதா, அதற்கு எதிராக பேசி அவைகளை வரவிடாதபடிக்கு என் தேவன் நல்லவராய் இருக்கிறார், இயேசுவின் நாமத்தினால் புயலை அடக்குகிறேன். பேசுவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நம்ம தவறாய் பேசி பேசி என்ன செய்கிறோம் என்றால் அந்த காரியங்களை அழிவாய் நம்ம வரவழைத்துக் கொள்ளுகிறோம். நம்ம தான் வர வைக்கிறோம். அதிகாரம் நமக்கு ஆளுகை செய்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அழிவை கொண்டு வருவதற்கு அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய நேரம் நமக்கு நாமே அழிவை கொண்டு வந்துருந்தோம். பேசி 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 நடக்காத ஒன்றை நடந்து விட்டு என்ன செய்ய, என் பிள்ளைக்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளை எங்க கிடைக்க போறான் அப்படியே பேசுறது பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் பாருடா உன் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ கஷ்டப்படுவ பேசுறோம் பாருங்கன்னு நிறைய பேர் பெற்றோர்கள் அப்படி பேசுறாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல. இப்போ உனக்கு தெரியாது, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுவ. எப்படி பேசுற வார்த்தைகளை பாருங்களேன். இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி அதிகாரத்தை இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் சாத்தானை அடக்கி ஆள அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவைகள் அதிகாரம் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்து போ அப்படின்னா அந்த பிரச்சனை விலகும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல கவனிங்க. உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கணவர் உங்களுக்கு எதிராக புறப்படுகிறார், இல்லை உங்கள் மனைவி உங்களுக்கு எதிராக புறப்படுகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை முத்தி பெரிதாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்ன செய்யலாம்? பிரச்சனை வளர்கிறதை பார்க்கின்ற பொழுது பிரச்சனையை இல்லாமல் ஆக்குவதற்கு உங்களால் முடியும். நம்ம திருப்பி திருப்பி வாயாடி சண்டை போட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக்காதபடிக்கு நம்ம ஆவியில் என்ன செய்யணும் என்றால், இயேசுவின் நாமத்தில் போராட்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்க அப்படியே ஆவியில பேசிக்கிட்டே இருக்கணுங்க. நான் இந்த பிரச்சனை கொண்டு வருகிற இந்த பொல்லாதாவை கடிந்து கொள்ளுகிறேன். பேசுங்க, இருதயத்துல பேசுங்க. மனுஷனுக்கு முன்பதை பேசி கூட கொஞ்சம் பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்படித்தானே? அப்படி என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குதா, வளர்ற மாதிரி இருக்குதா, உடனே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் இந்த பிரச்சனையை கட்டி நான் அப்புறப்படுத்துகிறேன். மைண்ட்ல பேசுங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒன்றுமே இல்லைலாம் தேவன் இல்லை, சகல விதமான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லா கீழ்ப்படியும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போய்விட்டு நான் திரும்பி வருகின்ற ஒரு நேரம் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 16 படி இறங்க வேண்டிய, ஒரு சர்ச்சிலேருந்து அப்படி கீழே இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அன்றைக்கு அந்த சர்ச்சில் நான் என்ன பிரசங்கம் பண்ணினேன் என்றால், எவ்வளவு பெரிய மோசமான நாய் உனக்கு எதிர்த்து வந்தாலும் கூட அந்த வாயை உன்னால் கட்ட முடியும், இயேசுவின் நாமத்தில் கட்டு, உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் கீழே இறங்க வருகிற நேரத்தில் நான் என்ன வார்த்தை பேசினேன்? ஒரு நாயின் வாயை உன்னால் கட்ட முடியும், உனக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய ஒரு நாயாக இருந்துச்சுன்னா அதை வாயை கொண்டு கட்டிடலாம்ப்பா, அது உன்னை பாதிக்காதபடிக்கு அமர்ந்துரு அப்படின்னா அமர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு வாரேங்க. இறங்குறேன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய நாய் நல்ல பயங்கரமான ஹைட் பார்த்துக்கோங்க, ஒரு ஜாதி நாய் பார்த்துக்கோங்க. அது என்னுடைய நடையை பார்த்து, என்னுடைய பலவீனத்தை பார்த்து பயந்து என்ன செய்கிறது? எனக்கு எதிர்த்து வருகிறது பாருங்களேன். அப்படி எதிர்த்து வருகிற பொழுது படியில ஏறி வருது, எல்லாரும் அப்படி அரண்டு ஓடுறாங்க, என் கூட வந்தவங்களும் எல்லாம் செதறி போகிறாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, என்ன பிரசங்கம் பண்ணணும், அந்த வார்த்தை பேசுவோமே அப்படின்னு எதிர்த்து அதை உரிமைக்கிட்டு குலைத்து கொண்டு வரக்கூடிய அந்த நாய் பக்கத்தில் வரைக்கும் வரக்கூடிய சூழ்நிலை. பக்கத்தில் வருகிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் வாய் கட்டப்படுவதாக உட்கார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, என் மீது பாய வந்த அந்த நாய் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து இப்படி என்னை பார்த்துச்சுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னையா இது? எல்லாரும் பயந்து ஓடுன அந்த ஜனங்கள் இந்த நாய் உட்கார்ந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சகலத்திற்கும் அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம பிரச்சனை கண்டு பயப்படாம பிரச்சனைக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். சகல அதிகாரமும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பூமியில் இருக்கக்கூடிய சகலத்தையும் ஆளும்படியான அதிகாரம். சோ நீங்க சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகிற பொழுது சகலம் உங்களுக்கு கீழ்ப்படியும். இன்றைக்கு இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க.
நீங்க தேவனுடைய வார்த்தை கொண்டு சத்துருக்களுக்கு விரோதமாய் பேசுங்க, பிரச்சனைகளுக்கு விரோதமாய் பேசுங்க, பிசாசின் தந்திரங்களுக்கு விரோதமாய் பேசுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதமான கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. தரித்திரம் விலகணுமா? ஐஸ்வர்யத்தை பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் உண்டாவதாக. பேச 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 வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள். சரியாங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப போராடாதீங்க. பெரிய விஷயமா இருந்தாலே அப்படியே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அதை சரி பண்ண முடியும். மழையை பார்த்து பேசினால் அது அப்புறம் போகும் என்று ஆண்டவர் சொன்னாரே. காட்டத்திமரத்தை பார்த்து பேசுங்கள், அப்புறம் போகும் என்று சொன்னார். வேரோடு பிடுங்கப்பட்டு கடல்ல போய் விழும் நடப்படும் என்று சொன்னாரே. நடக்கும். பேசி பாருங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அப்படியே கண்களை மூடி ஏசப்பட்ட ஒப்பு கொடுப்போம். பிதாவே, நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எங்க பிள்ளைங்களுக்கு நன்மை கிருபை பெருகட்டும். கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாய் எங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. மகிமை பெருகட்டும் ஆண்டவரே. நாங்கள் சகல காரியத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு எதிரான எல்லா வல்லமைகளையும் கீழ்ப்படியப்படுத்தும்படியாய் உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க. நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து செய்கின்ற காரியம் பயங்கரமாக இருக்கும். பயன்படுத்துங்கள், ஜெயமிடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தம்பி, ஃபேனை போடுப்பா.